அவர் என்னை பார்த்து பிதா என்று சொல்லுகிறார். நான் என்னை பார்த்து குமார் என்று அழைக்கிறார். குமாரனுக்குரிய ஸ்தானத்தை கொடுக்கிறார். என்னுடைய குழந்தைக்கு நான் எவ்வளவு தூரம் உரிமையை கொடுப்பேனோ, எவ்வளவு தூரம் கவனத்தையும், என்னுடைய முழு பிரயாசத்தையும், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே என்னுடைய குழந்தைகள் தான். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் வாழ்கிறேன். தேவனும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தையே நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை அப்படியாகத்தான் அவர் பார்த்தார். அதே போல அவரை பரிபூர்ணமான ஒரு மனுஷனாக உருவாக்கி விட்டார். அதற்கு இயேசு கிறிஸ்து விசுவாசித்தார், அவ்வளவுதான். தன்னை குமாரன் என்று அவர் புரிந்து கொண்டார். தேவன் அவ்வளவாக நேசிக்கிறார் என்று புரிந்து கொண்டார். நாமும் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வதுதான் அவசியம். அவர் என்னை நேசிக்கிறார் என்று புரிந்து கொண்ட ஒரு மனுஷனுக்கு பயமே கிடையாது, எதை குறித்தும் கவலையே கிடையாது. தேவன் என்னை நேசிக்கிறார், அதை நன்றாக விளங்கிக் கொள்வோமானால் எந்தவித ஆபத்தும் நமக்கு கிடையாது. எந்தவித ஆபத்தும் ஆபத்தாக விளங்காது. அவராலே பிழைப்போம். அவரிடமிருந்து சகலமும் வரும்படிக்கு அவரை சார்ந்திருப்போம். அவராலே நாம் சந்தோஷமாக அடங்கி வாழ்வோம். அது எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், பரவாயில்லை, வாழ முடியும். இதுதான் நாம் கற்றுக்கொள்வது இயேசுவிடமிருந்து. தேவன் என்னை நேசிக்கிறார், அவர் எனக்காக பிழைத்திருக்கிறார், அவர் எனக்காக எதையும் செய்வார். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து விளங்கிக் கொண்டார். இதனால் தான் இன்று பூர்ணமான ஒரு மனுஷனாக பிதாவுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். மனுஷனாக பிரதான ஆசாரியன் என்பவன் ஒரு மனுஷன், அவன் தேவன் அல்ல. தேவனிடம் மனுஷர்களுக்காக செல்லுகிற ஒரு மனுஷன். இன்று இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்றால் அவர் ஒரு மனுஷன். வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு மனுஷன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக அவரிடம் நடப்பிக்க அந்த வேலை நம்மிடமும் நடப்பிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை பிதா நேசித்தது போல என்னை நேசிக்க, இயேசு கிறிஸ்துவை இவ்வளவாக பரிசுத்தப்படுத்தி பூர்ணப்படுத்தினது போல என்னையும் பூர்ணப்படுத்துவார். அவர் எனக்கும் பிதா. 6வது வசனம், மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு போதிக்கிற பாடங்கள் இவை. தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்ற விசேஷித்த நாமம். மேன்மையுள்ளவர், தேவ தூதரை காட்டிலும் உயர்ந்தவர். அதே ஸ்தானத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவ தூதரை குறித்தோ அவர்கள் காற்று, அவர்கள் ஒரு ஜீவனாக சொல்லப்படவில்லை, அவர்கள் ஒரு அக்கினி, அவர்கள் இயற்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது. காற்று, அக்கினி. இந்த உலகத்தினுடைய இயற்கைகள் நம்மை தொழுது கொள்கின்றன, நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றன, நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏதுவாக வழி திறந்து விடுகின்றன. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் வழி திறந்து விட்டது. அதாவது தூதர்கள் அவர்களை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லலாம். ஆபத்திலே நம்முடைய வாழ்க்கை நமக்கு புரியாத விதம் திசை மாறி பாதுகாப்பாக இருக்கிறது. நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதனாலே 3 வித பயன்கள் உண்டு. ஒன்று, பாதுகாப்பு. எல்லா விதத்திலும் பாதுகாப்பு. இந்த உலகத்திலே இயற்கை மூலமாக பாதுகாப்பு. அது துஷ்ட மிருகமாக இருக்கட்டும், எவ்வித பொல்லாத ஆபத்தாக இருக்கட்டும், ஆனால் நமக்கு பாதுகாப்பு உண்டு. நம்முடைய தேவைகள் தேவனிடத்தில் வரும். 3வது, மனுஷருடைய தயவு. நமக்கு ஏற்ற வேலையிலே ஏற்ற மனுஷரிடத்திலிருந்து நமக்கு தயவு கிடைக்கும். நாம் தேடி போக வேண்டாம், அவர்கள் தேடி வந்து நமக்கு உதவி செய்வார்கள். 3 விதத்திலும் நமக்கு ஒத்தாசை வழியும் உண்டு. இதுதான் தொழுது கொள்வது. இதைத்தான் முந்தின வசனத்திலே பார்க்கிறோம். அவர் தமது முதற்பாரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இயற்கையில் தேவதூதர்களே இயற்கையாகவே வசனம் சொல்லுகிறது. காற்றாகவும் அக்கினியாகவும் அவைகள் நம்மை தொழுது கொள்கின்றன. அதனாலே நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது, மனுஷர்களிடந்து தயவு கிடைக்கிறது. நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவனிடமிருந்து
ஒத்தாசையாக வந்து கொண்டு இருக்கிறது. பிரச்சனைகள் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். ஏதேனும் ஒரு வழியிலே நமக்கு வேண்டிய பணம் கிடைத்துவிடும், வேண்டிய ஆலோசனை கிடைத்துவிடும், வேண்டிய தயவு கிடைக்கும், வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும். அது வித்தியாசமாக இருக்கும். இது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இதைத்தான் இயற்கை தொழுது கொள்வது என்று நான் சொல்லுகிறேன். தொழுது கொள்ள கடவர்கள். தேவன் தன்னுடைய அன்பை நிரூபிப்பது இப்படித்தான். தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். நாம் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை கண்டாலும் அதை புரிந்து கொள்வதில்லை, அதை அனுபவித்தாலும் விளங்கிக் கொள்வதில்லை. அது ஒரு சம்பவமாக எடுத்து மறந்து விட்டு போய்விடுகிறோம். நினைக்காத நேரத்திலே நினைக்காத இடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது, வேலை கிடைக்கிறது. தெரியாதவர்கள் நமக்கு வந்து தக்க ஆலோசனை சொல்லி வழிகாட்டி நம்மை பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார்கள். விளங்கவில்லை, ஏன் இவரெல்லாம் நமக்கு தயவு காட்டுகிறார்கள்? எப்படி நமக்கு இந்த ஒத்தாசை? அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வோம்? தெரியவில்லை. இயற்கை நம்மை தொழுது கொள்கிறது. குமாரனை நோக்கி 8வது வசனம், தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. இப்படி சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ஆளுகை என்றென்றைக்கும் உள்ளது. அதாவது உம்முடைய சத்துருக்களின் மேல் உம்முடைய ஆளுகை என்றென்றைக்கும் உள்ளது. உம்மை மேற்கொள்ளக்கூடிய ஒருவனும் இல்லை. அதனுடைய பொருள், உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. தேவனுடைய அன்பை பாருங்கள். இயற்கை தொழுது கொள்கிறது, விசேஷித்த நாமத்தை தருகிறார். அதே சமயம் நம்மை ஒருவரும் மேற்கொள்ளாதபடிக்கு உறுதியை தருகிறார், நிச்சயத்தை தருகிறார். உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. இதைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நாம் வாழ்கிற வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். செம்மையான ஒரு வாழ்க்கை. என்னங்க இப்படிலாம் சொல்றீங்களே? நான் இப்படிலாம் பேசிட்டே இருக்கிறதுனால மனம் பேதலிக்கு தான் செய்யுது. ஆரம்ப காலத்தில் இந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது என்னடா எல்லாமே கடவுள் நமக்கு செய்கிற அதனுடைய மகத்துவம் நமக்கு எனக்கு விளங்கலை. அவை மாம்சத்தை நொறுக்கும் போது தான் நீதியின் மேலே பசித்தாக வந்து இதனுடைய அர்த்தம் எனக்கு விளங்குச்சு. இது எவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு வாழ்க்கை என்பது விளங்குச்சு. நல்லது, பரவாயில்ல. தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறது இவ்வளோ பெருசாக ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை மட்டும்தான். ஆனால் வெளியிலேயே பாடு, நெருக்கம் எல்லாமே உண்டு, அவமானம், நிந்தை எல்லாமே உண்டு. தேவன் இப்படிப்பட்ட சிறந்த ஒரு வாழ்க்கையை தான் தந்திருக்கிறாரு. என்ன நான் மேற்கொள்ள முடியாத ஒருவராலும், எந்த பாவத்தினாலும், எந்த நோயினாலும், எந்த பிரச்சனையினாலும் எனக்கு வெளியிலையும் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள முடியலை. இது உண்மை. இதை நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன். நான் அவங்களோட போராடுறதில்லை, அவங்க என்னோட போராடி ஓஞ்சி போயிடுறாங்க. நான் அவங்களோட வம்பு போடுறதில்லை, நான் வம்புக்கு வந்து அடங்கி போயிடுறாங்க. அவதூறு பண்ணுறவங்க பண்ணட்டும், அதனால் அலட்சியமாக இருக்கேன். சத்துருவாகிறவங்களை பற்றி பரிதாபப்படுறேன். ஐயோ பாவம், அவங்க ஏன் எதிர்த்து நிற்கிறாங்க? நான் நீதியுள்ள செங்கோலை உடையவனாக இருக்கிறேன், தேவனுக்கு அடங்கி இருக்கிறேன். போதும். நீதியுள்ள செங்கோல்னா என்ன? தேவனுக்கு அடங்கி இருக்கேன், தேவன் காண்பிக்கிறபடி மாத்திரம் நடந்தா போ. பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. ஒரு பக்கம் நான் அடங்க, இன்னொரு பக்கம் எனக்கு பாதுகாப்பு. இந்த வசனம் ரொம்ப அழகாக கிறிஸ்தவ ஜீவித்தை நமக்கு காண்பிக்குது. நாம் அவருக்கு அடங்கி போக 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 முழு விடுதலை, எல்லாவற்றின் மேலேயும் ஜெயம். ஒரு பக்கம் அடக்கம், இன்னொரு பக்கம் ஜெயம். ஒரு பக்கம் கீழ்ப்படிதல், இன்னொரு பக்கம் சத்துருக்கள் மேல் எல்லாரும் மேலேயும் ஆளுகை, எல்லாவற்றின் மேலேயும் ஆளுகை. நான் அடங்க, நான் கீழ்ப்படிய மற்றவங்க எல்லாருமே எனக்கு கீழ்ப்படுகிறாங்க. அது என் பிள்ளைகளாகட்டும், வெளியில் மனுஷர்களாகட்டும், எல்லாருமே என்னை எதிர்க்கிறவன் யாருமே இல்லை. அது மாம்சமாகட்டும், பாவமாகட்டும், யாருமே இல்லை. விடுதலை. இது எவ்வளவு அதிசயம்! எந்த ராஜாவாலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அடைய முடியாது. தேவனுக்கு அடங்கி பாருங்க, உங்களுக்கும் இது கிடைக்கும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை தான் இது சொல்லுது. நான் என்ன வச்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த வாழ்க்கையை நானும் வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என்னை வச்சு பேசுகிறேன். அந்த வாழ்க்கையை நான் ருசி பார்த்துருக்கேன், அதனால் அதை பற்றி பேசுகிறேன். நம்ம அவருக்கு அடங்க அகலமும் நமக்கு அடங்குது. அவருடைய செங்கோல் என்றென்றைக்கும் இருக்கும், அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும். உம்முடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று சேர்ந்துருக்கு. நீதியுள்ள செங்கோலாக இருந்தால் தான் அங்கே சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும். சிங்காசனம் ஆளுகையை குறிக்கிறது. செங்கோல்
நீதியுள்ள செங்கோல் என்பது தேவனுக்கு அடங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆகையால் தேவனே, உம்முடைய தேவன் உமது சத்துருக்களை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பாருங்க, தேவன் ஒரு வஞ்சனை உள்ளவர். ஒருவனை நல்ல செஞ்சு இன்னொருத்தனை தாழ்த்துறாரு, ஒருத்தனை நேசிச்சு இன்னொருத்தனை பகைக்கிறாரு. கடவுள் அப்படிப்பட்டவர் தான், அதில் சந்தேகமே இல்லை. அவர் அப்படித்தான். ஆனால் அதுக்கு காரணம் இருக்கு. காரணம் என்னன்னா, தேவனால் நேசிக்கப்படுகிறவன் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறான். தேவன் புறக்கணிக்கிறவன் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கல. சத்தியம் எதுவோ அதை தான் நான் விரும்புவேன், அதனால எனக்கு எந்த வித நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு மனுஷனை தேவன் நேசிக்கிறார். அவனை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்றாரு. சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுத்து நான் பேசுகிற இந்த ஒரு வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்த ஒரு வாழ்க்கை, அத்தனையும் தந்து அதனால ஆனந்தம். ஒரு ராஜா கூட, ஒரு பெரிய பெரிய மில்லியனர் கூட, 10 கிணறு ஆயில் கிணறு வைத்திருக்க ஷேக், சவுதி அரேபியா ஷேக் கூட இந்த ஒரு வாழ்க்கையை அடைய முடியாது. அவனுக்கு விரோதிகள் இருப்பாங்க, அவனுக்கு பயம் இருக்கும். ஆனா எனக்கு விரோதிகள் எல்லாரும் என்ன பார்த்தா பயப்படுறாங்க. அது வெளியான விரோதியாக இருக்கட்டும், உள்ளான விரோதியாக இருக்கட்டும், நான் தேவனுக்கு அடங்கி இருக்கேன். அப்போ சகலம் எனக்கு கீழ்ப்படிவேன். இதுதான் உண்மையான ராஜ்யம், இதுதான் உண்மையான ராஜா. கிறிஸ்து ராஜாக்களுக்கு ராஜா, ராஜாதி ராஜா. இந்த ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ ஜீவியம். இது அர்த்தம் உள்ளதுங்க, அனுபவிச்சு பார்க்கணும். இதுதான் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்றது. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தாதாங்க இது கிடைக்கும். தானா எல்லாருக்கும் இது கிடைச்சிடாது. அவருக்கு பிடிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிக்காது எதுவுமே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்காத வரைக்கும் இது கிடைக்காது. நமக்கு பிடிக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு அவர் எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சா முடியாது. இது உலகப்பரமான ஆசீர்வாதம் அல்ல, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நம்முடைய மனம் புதிதாகிறதுனால தான் இதை அடைய முடியும். நம்முடைய இச்சைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை இல்லை இது. அவையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தம் மட்டும்தான் எனக்கு வேணும்னு தேடுகிற ஒருத்தனால தான் இதை அடைய முடியும். அதனால தான் நீதியுள்ள செங்கோலா இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறேன். ஆதலால் தேவனே, தேவனே, தேவனுடைய குமாரன் தேவனே என்று அழைக்கப்படுறதுல ஆச்சரியம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவனே என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்தானத்துக்கெல்லாம் என்னை உயர்த்த நான் விரும்பலை. பட் தட் இஸ் த ரியாலிட்டி. ஐ கேனாட். அதை நான் மறுக்க முடியாது, நீங்கள் மறுக்க முடியாது. தேவனுடைய பிள்ளை அதை மறுக்கவே முடியாது. தேவனோட அழைக்கப்படுறதுல ஆச்சரியம் இல்லை. பட் லெட் அஸ் நாட் கிவ் இம்பார்ட்டன்ட் டு இட். அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். பட் திங் இஸ், நாம் எவ்வளவு தூரம் தேவனுக்காக இழக்கிறோமோ, நமக்கு கொடுக்கப்படுகிற மகிமை எவ்வளோ பெரிது அப்படின்றத நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. நம்ம எவ்வளோ தூரம் தேவனுக்காக சிறுவப்படுறோமோ, சிலுவை சுமக்கிறோமோ, பாடுபடுறோமோ, அவருக்கு அடங்கி போகிறோமோ, அந்த அளவு மகிமையும் உண்டு. ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய சத்துருக்களை பார்க்கலாம் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தாவே, நீர் ஆதியில் பூமியை அஸ்திவாரம் பண்ணினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருந்தன, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருக்கிறீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாக போகும். ஒரு சால்வை போல நீர் அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போகும், அப்பொழுது மாறிப்போகும். நான் பார்க்கிற இந்த உலகம் மாறிப்போகும். பெரிய பெரிய அழகான பங்களா, அழகான கார், அத்தனையும் மாறிப்போகும். அழகான ரம்மியமான உயர்வான சிறப்பான மயக்குகிற அனைத்தும் மாறிப்போம். அவைகள் எதுவுமே நிலையானதல்ல. நீரோ நிலைத்திருக்கிறேன். நான் எதை தெரிந்து கொள்கிறேன்? அவரையா இவைகளையா? ஒரு சாலையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராக இருக்கிறேன். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சிறப்பு. அவர் மாறுவது இல்லை என்பது அவருடைய சிறப்பு. அவர் இந்த மாறிப்போகிற அனைத்தையும் சுருட்டி தூக்கி போடுகிறவர். இதே ஸ்தானத்தில் தான் உங்களையும் என்னையும் வைத்து பார்க்கிறேன். நாமும் மாறுவது இல்லை. இந்த உலக பொருள்களை நாம் சுருட்டி தூக்கி விட்டெறிய வேண்டும். அவைகளை அனுபவிக்கலாம். அவைகள் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை ஆராதிக்க கூடாது, அவைகளை நேசிக்க கூடாது. அவை இல்லாமல் நாம் பிழைக்க முடியாது. நமக்கு அத்தனை வேண்டும். நமக்காக அவை உண்டாக்கப்பட்டிருக்கின்றன.
நான் சொன்னது போல அவை நமக்கு ஊழியக்காரன், நம்மை ஆராதிப்பவை. அவைகளை நாம் ஆராதிக்க கூடாது. அவைகள் மாறி போகும். தேவ தூதர்களை பார்க்கலும் மேலான நாமத்தை, விசேஷித்த நாமத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அவைகளை பார்க்கலும் மேலான விசேஷித்த நாமத்தை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த காரை பார்க்கலாம், ஒரு அந்தஸ்தான வேலையை பார்க்கலாம், ஒரு நிறைவான வருமானத்தை தரக்கூடிய வேலையை பார்க்கலாம், அழகான ஒரு பெண்ணை பார்க்கலாம். என் மனதை மயக்கக்கூடிய எதை காட்டிலும் விசேஷித்த ஸ்தானம் எனக்கு இருக்கிறது, சிறந்த ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கிறது. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது வாரியத்தில் உட்காரும். நான் பொறுமையாக உட்காந்துருக்கணும், ஜாலியாக உட்காந்துருக்க வேண்டியதான். எல்லா சத்துருக்களையும் ஒரு சுத்திரம் அவர்கிட்ட காமிச்சு கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ ஐயா, போடும் வரைக்கும், பாதப்படியாக்கி போடும் வரைக்கும், எல்லா பாவத்தையும் சரி, எல்லா எச்சையும் சரி, எல்லா காம வேரத்தையும் சரி, எல்லா பொருளாசையும் சரி, எல்லா கடந்தொலையும் சரி, போடும் வரைக்கும் நீ வலதுவாசம் இளைப்பாறுதல், கடைசி வரைக்கும் இளைப்பாறுதல். என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர், இதை புரிஞ்சிக்காம இருக்காங்களே பாவிங்க. தேவனை அறியாதுதான் அவங்க பாவம், தேவனை அறியாதுதான் அவங்களுடைய பெரிய பாவம், மன்னிக்க முடியாத பாவம். அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. இந்த உலகம் தேவனை அறியலை. எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ தூரம் நம்ம நேசிக்கிறார். உன்னுடைய சத்துருக்களை உனக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீ அவ்வளவு பரிசில் உட்கார், கண்டில் கடைசி வரைக்கும் அதை முடிச்சு காட்டுறேன். அதனால தான் நாம் அசைவதில்லை. வசனம் முந்தின வசனத்தில் பார்க்கிறோம், நீரோ மாறாதவராக இருக்கிறேன். அவைகள் மாறிப்போம், என்னுடைய பட்டம் மாறிப்போம், என்னுடைய பதவி மாறிப்போம், என்னுடைய அந்தஸ்து மாறிப்போம், என்னுடைய ஆஸ்திகள் மாறிப்போம், நான் பெற்றிருக்கிற மரியாதைகள் மாறிப்போம், என்னுடைய திறமைகளும் பலன்களும் மாறிப்போம், என்னுடைய பலமும் மாறிப்போம், என்னுடைய அறிவும் சகலமும் ஞானமும் அனைத்தும் மாறிப்போம். நீரோ மாறாதவராக இருக்கிறேன். சொல்றது உலக ஞானத்தை சொல்றேன், தேவ ஞானம் இல்லை. அனைத்தும் மாறிப்போம், ஆனால் நீரோ மாறாதவராக இருக்கிறேன். காரணம், நான் ஒரு வலது பரிசில் உட்கார்ந்துருக்கேன். என் சத்துருக்கள் கடைசி வரைக்கும் எனக்கு பாதப்படியாக்கி போடுறவர் அவர். எல்லா சத்துரையும் பாதப்படியாக்கி போடுறவர் அவர். எனக்கு எத்தனை சத்துருக்கள், வாங்கய்யா வாங்க. நோயா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், பாவமா இருக்கட்டும், ஈச்சியா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், என்ன பயமுறுத்துற எத்தனை சத்துருக்களையும் எனக்கு பாதப்படியாக்கி போடுறவர் அவர். எவ்வளவு பெரிய தேவன் அவர், நம்முடைய பிதா. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரு. இதான் இயேசு கிறிஸ்துவ பற்றிய அந்தரங்க வாழ்க்கையினுடைய ரகசியம். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையும் அவரை போல பரிசுத்தமும் குற்றமற்றதும் கண்டிக்க முடியாததும் பாவிகளுக்கு விலகினதும் வானங்களுக்கு காட்டில உயர்ந்ததுமாக இருக்கும்.